ஆக்சுவலாக இது வந்து இந்த ஃபிஷ் வந்து இந்த வாரம் கிராஸரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் மழை பெஞ்சது இல்லையா? ஸோ அதை தான் நான் வீடியோ கேப்சர் பண்ணேன். ஸோ செம்ம வெயில், எவ்வளோ வேர்த்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் மழை பெஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ என்ன இந்த கோலம் வந்து எல்லோ கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இதுக்கு காரணம் வந்து கிருஷாவும் ராகுலும் தான். ஆக்சுவலாக வந்து அரிசி மாவு தான் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருப்பேன் எப்பயுமே. ஸோ கிச்சனில் அஞ்சரைப்பெட்டி பக்கத்தில் இந்த அரிசி மாவு வச்சுருந்தேன். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் ஒரு 5 மினிட்ஸ் வேறு வேலை பார்த்துட்ருக்கும்போது கிச்சனில் போய் அஞ்சரைப்பட்டியில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து இந்த அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணி கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் எடுத்து இந்த அரிசி மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக வச்சுட்டாங்க. அப்புறமா நான் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஃபுல்லாக எல்லாத்தையும். அதுக்கப்புறம் சரி அந்த அரிசி மாவை வந்து தூக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஜல்லடையில் ஜலிச்சு மிளகு சீரகம்லாம் எடுத்துகிட்டு ஸோ மஞ்சள் தூள் கலந்து அந்த அரிசி மாவை கோலமாக போடலாம். ஏன்னா நிறையா இருந்தது, இது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அந்த வீக் ஃபுல்லாக அந்த மஞ்சள் கலந்த அரிசி மாவில் தான் நான் கோலம் போட்டுட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆச்சு. கிட்ஸு வீட்டில் இருக்காங்கன்னா லீவில் இருக்கிறது இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு சேட்டை வேலையை பண்ணிடுறாங்க. அவங்கள கண்காணிச்சிட்டே இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டகாசமான வேலையை பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் இப்போது பெசன்ட் நகர் பீச் போகிறோம். இங்கும் வாங்க.
நாங்கள் சண்டே போயிருந்தோம், அன்றைக்கி பௌர்ணமி. ஸோ நல்ல நிலவு வந்து நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதை தான் நான் கேப்சர் பண்ணேன். ஸோ கிருஷா வந்து கன் ஷூட்டிங் பண்ணால் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டான். கிருஷாவும் ராகுலும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த மண்ணில் விளையாடுறதுன்றது ராகுலுக்கும் கிருஷாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ வீட்டுக்கிட்டலாம் அவ்வளோவா மண் இருக்காது இல்லையா. ஸோ என் பீச்சுக்கு வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் பெசநகர் பீச்சில் என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, எல்லா குழந்தைங்களுமே மண்ணில் விளையாடுறது நான் ரொம்ப விரும்பினாங்க. நிறைய 1 வயசு 2 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து நடக்க வைக்கிறாங்க. ஸோ அவங்களும் அழகாக நடந்துகிட்டே அந்த மண்ணை அள்ளி போட்டுட்டு ஸோ அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறதை நாங்கள் கவனிக்க முடிஞ்சுது. இங்கே நிறைய ஃபன்னி கேம்ஸ் நிறைய இருந்ததுங்க. அன்றைக்கி வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ராகுலும் ஷூட் பண்ண ஆரம்பித்தான். ஸோ இங்கே வந்து இந்த பெசநகர் பீச்சில் நிறைய பேர் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி போய் பண்ணால் தான் அவங்களுக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு. போகிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் இந்த கன் ஷூட்டிங் இது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. வாங்க எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரிங்ஸ் போடுறதுல இந்த ஃபிஷ்ஷு வந்து கரெக்டாக இந்த ஃபிஷ்ஷில் ரிங் போட்டு ஜெயித்தான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ரிங்ஸ் ஜெயித்தது. ஸோ அதுதான் இதை வீடியோவில் காமிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவனே ஆசையாக இதை காமிச்சான். ஸோ எங்களுக்கும் ஃபிஷ் வந்தது ஒரு லக்கியாக எனக்கு தோணுச்சு. கிருஷாவும் போட்டால் பட் ராகுல் வந்து இதில் வின் பண்ணிட்டான். ராகுல் ரொம்ப ஹாப்பி. ஸோ அது வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அது வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஹேங் ஃபார் 120 செகண்ட்ஸு. ஸோ இந்த இதில் வந்து ஹேங் பண்ண சொல்கிறாங்க. 120 செகண்ட்ஸ் நின்னால் அது ஒரு சேலஞ்ச் மாதிரி. ஸோ அதில் நின்னாங்க அப்படின்னா 120 செகண்ட்ஸ் தொங்கணும். அது தொங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு gift கொடுத்தாங்க. ஸோ இது நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக கிருஷா வந்து இது கிரவுண்டுக்கெலாம் போனால் செய்வா, பட் அங்கே அவள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நீங்களும் போனீங்கன்னா பெசநகர் பீச்சில் இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க. செம்ம பெரிய அலையா வருது. அதுதான் நானா சொல்கிறேன். இழுத்துன்னு போகும்போது ஒரு எல்லா ஜனங்களையும் எப்படி வந்து பாரு. வரியா நிக்கிறியா? கடைசியாக பீச்சில் போய் காலில் வச்சுட்டு ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்களும் பெசநகர் பீச் இப்போ ரீசெண்டாக போனீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவன் வந்து என்னோடய சிஸ்டரோட டாட்டரு. ஸோ அன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாள். விளாண்டுட்டு இருந்தா அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தாள். ஸோ அப்படியே எங்களோட நல்லா பேசி மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டான். இந்த வயசுலலாம் கிருஷாலாம் தனியாக இந்த மாதிரி விட்டால் போக மாட்டாங்க. பட் ஷீ இஸ் வெரி இண்டிபெண்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீ என்ன சாப்பிடுவ? தோசை சாப்பிடுவியா? பொடி தோசை தானே சாப்பிடுவ?
இட்லியா? இட்லி சாப்பிட்றியா? தரவா சாப்பிட்றியா இட்லி? அப்போ என்ன தான் சாப்பிடுவேன் வேணாமா? சரி விடு விடு விடு. 1 2 3 ஸ்டார்ட் சொல்லு யாழினி. யாழினி 1 2 3 ஸ்டார்ட். அது என்னது? என்ன பண்ற நீ? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வீடு கட்டுறியா? நாங்க வரவா உங்க வீட்டுக்கு? என்ன சமைச்சு கொடுப்ப? இட்லி பொடி அதான். சோறு சாப்பாடு சாப்பாடு என்னது எல்லாம் வாங்கி தருவியா? பல்லு என்னாச்சு? பல்லு உடைஞ்சுதா? எப்படி? நேத்து இடிச்சிட்டியா? கீழே விழுந்துட்டியா? எப்போ? எல்லாமே நேத்து தான். பீச்சுக்கு எப்போ போனீங்க? நேத்து தான் பீச்சுக்கு. நேத்து தான் ஷாப்பிங்கு. மண்ணில் விளாண்டியா? மண்ணில் விளாண்டா? பொம்மை வாங்கினியா இல்லையா பீச்சில்? எடுத்து வைக்குதுமா பாப்பா. குட் கேர்ள் யாழினி. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவா போல. கிருஷா வந்து எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாமா. யாழினி இஸ் குட் கேர்ள். பார் கரெக்டாக எடுத்து வைக்கிறா பார். உன்னை வச்சு எல்லா வேலையும் வாங்கிடலாம் போல. கரெக்ட் கரெக்ட் வெரி குட். விடு விடு அவளை வேலை பார்க்க விடு. அதெல்லாம் அதில் போடணும். குட் சூப்பர் சூப்பர் யாழினி. அது அங்கே மேலே இருக்கு பார். சோஃபாவில் இருக்கு பார். எடுக்காது எடுக்காது அது அவளோடது. என்ன வாங்குனீங்க பீச்சில்? பீச்சில் என்ன வாங்குனீங்க? டெடி பேரா? எடுத்து போடாத சொல்கிறா. அவள் விளாண்டுட்டு இருக்கால்ல, எடுத்து போடக்கூடாது. அது என்னது? பைக்கா? வேற என்ன? பஸ் 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 ஸ்கூல் பஸ். ஸ்கூல் போறியா நீ? ஸ்கூல் போறியா? எப்போ போகிற? நீ உட்காரணுமா? நான் வரேன். நானும் வரேன். போகலாமா? காரில் போகலாமா? சரி. வரமாட்டேன். அவள் விளாண்டுட்டு இருக்கா. பிஸியாக விளாடுறா. குட் கேர்ளாக விளாடுறா. ஓ பட்ச் தான் பிடிக்குதா? ஏய் இந்த வாரத்துக்கான வெஜிடபிள் அண்ட் க்ராசரி ஷாப்பிங் தான். ஸோ பெரிய வெங்காயம் 1 கிலோ இந்த எல்லா க்ராசரிக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் தக்காளி, வாழைக்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் சட்னிக்கெலாம் தேவைப்படும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பீன்ஸ், முள்ளங்கி, வாழைத்தண்டு, அப்புறம் பிஸ்கெட்ஸ். கிருஷா ராகுலுக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களும் இது சாப்பிடுவாங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் கோல்டு வினர் சிறுகீரை. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கீரை சாப்பிட்றது நல்லது. கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறம் கார்ன் வாங்கியிருந்தேன். சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் கருவேப்பிலை. அது எல்லாமே ஃப்ரீயாகவே எப்பயுமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அமுல் கீ வாங்கியிருந்தேன். ஸோ இது பியூர் கவோட கீ, பசு நெய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு விளக்கேற்றவும் கிளினிக்கு விளக்கேற்றவும் 100 ml வாங்கியிருந்தேன். 200 ml இது. ஸோ இது 112 rupeesன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ பசு நெய்யில் விளக்கேற்றுறது நல்லது இல்லையா? ஸோ அதனால் இது வாங்கி ட்ரை பண்ணலான்னு இதில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சன்ரைஸ் காஃபி. இவங்க 2 பேருக்கும் காஃபி தான் பிடிக்குது. கிருஷா ராகுலுக்கு அதை மாற்றணும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச் தெம். அதுக்கப்புறம் வந்து மன்னா ஹெல்த் மிக்ஸ் ராகுலுக்கு, இந்த க்ரிஷா வந்து சாப்பிட மாட்டா. அப்புறம் வந்து டூத் ப்ரஷ் வந்து ரொம்ப தேஞ்சிருச்சு. ஸோ அதனால் 3 டூத் ப்ரஷ் வாங்கியிருந்தோம். ஸோ பை 2 get 1 ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கோல்கேட் ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எவ்ரி 3 months டூத் ப்ரஷ் கிட்ஸ்க்காக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மாற்றிடுறது பெட்டர். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் மாற்றிடுங்க, எவ்ரி 3 months மாற்றிடுங்க. ஸோ இதுதான் எங்களோட கம்ப்ளீட் க்ராசரி ஷாப்பிங். அதுக்கப்புறம் கோவக்காய், அதுக்கப்புறம் வந்து இது வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து என்னது பாதாம் பிசின் வாங்கியிருந்தேன். ஸோ இது சாப்பிட்டா இது ரொம்ப நல்லது, இந்த வெயில் காலத்துக்கு இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி பாதாம் பிசின் வாங்கியிருந்தேன். ஸோ ஜூஸ் அதாவது போடையில் இதை நைட்டே ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இப்போ சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கியிருக்கேன் பாதாம் பிசின். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கியிருந்தோம், கோவக்காய் அண்ட் பூண்டு இதெல்லாமே வாங்கியிருந்தோம். பீட்ரூட் ரெகுலராக வாங்குறது தான். ஸோ இதுதான் இந்த வீக்கோட க்ராசரி ஷாப்பிங். அதுக்கப்புறம் பயோடெக்கில் பாடி வாஷ் வாங்கியிருந்தேன். ஸோ பயோ ஆப்ரிகாட்ஸ் ரெஃப்ரெஷிங் பாடி வாஷ், சோப் ஃப்ரீ அப்படின்றது தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இட்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து 200 ml 180 rupees. இவங்க ஆஃபரில் 164க்கு தராங்க. ஸோ சோப்போட பாடி வாஷ், இந்த வெயிலுக்கு பாடி வாஷ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இதை நான் வாங்கியிருந்தேன். ஸோ ட்ரை பண்ணியும் பார்த்தேன், இட் இஸ் குட் தான் பாடி வாஷு. ஸோ இது கொஞ்சம் மைல்டாக இருக்குது, ஸோ நல்லாவும் இருக்குது. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாடி வாஷ் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், ராகுலோட டாய்ஸ் வச்சு எப்படி ஃப்ரீயாக இருக்க டைம் இந்த மாதிரி தான் எல்லா டாய்ஸையும் வச்சு விளாடுவோம். உங்கள் கிட்ஸும் இப்படி தான் விளாடுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்